Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொடர் மின்வெட்டை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே பொதுமக்களும் மாணவர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், எவ்வளவு பேர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அடுத்துள்ள மாவட்ட எல்லையான அட்டப்பள்ளம் என்ற கிராமத்தில் பள்ளி மாணவர்கள், கிராம மக்கள் ஆகியோர் சீரான மின்சாரம் வழங்க கோரியும் மற்றும் தரமான சாலைகள் அமைத்து தர கோரியும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அஞ்செட்டி கொனைக்கல் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்செட்டி பகுதியில் நாற்றம்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள 100க்கும் அதிகமான குக்கிராமங்களில் மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. லேசான மழைக்காகவே மின்சாரங்கள் நிறுத்தப்பட்டு ஒரு நாள் கழித்துதான் அந்த பகுதிக்கு மின்சாரம் வழங்குவதாக கூறப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக மின்சாரம் வழங்கப்படாததால் அப்பகுதியில் கடும் அவதி அடைந்துள்ளனர். தங்களது கிராம பகுதிகளுக்கு சீரான மின்சாரத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று அஞ்செட்டி ஒனேக்கல் சாலையில் உள்ள அட்டப்பள்ளம் கிராமத்தில் பள்ளிக்கு சென்ற பள்ளி மாணவர்கள், கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். தடையில்லா மின்சாரம் வழங்க கோரியும் மின்தடையை போக்க நாற்றம்பாளையம் பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைத்து தர கோரியும் முன்வைத்து அனைவரும் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த சாலையில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக இரு பகுதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஏற்பட்டுள்ளது. மேலும் அஞ்செட்டி முதல் ஒகேனக்கல் செல்லும் வாகனங்களுக்கு அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டு ஒரு வாகனத்துக்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் 200 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த பணத்தை வைத்து சாலை ஓரமாக உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தி அதை எடுத்து வருகிறோம் என கூறுகிறார்கள். ஊர் மக்கள் அதே பணத்தை வைத்து குண்டும் குழியுமான சாலையை ஜிசிபி கொண்டு சரி செய்து சீராக தர வேண்டும் எனவும், இதே சாலையை அரசு தரமான சாலையை அமைத்து தர வேண்டும் எனவும், மேலும் இங்குள்ள 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு சரிவர செல்போன் சிக்னல்கள் இல்லாமல் பொதுமக்களும் மற்றும் பள்ளி மாணவர்களும் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் அதையும் அரசு கருத்தில் கொண்டு இந்த பகுதிகளுக்கு அதிகப்படியான செல்போன் டவர்களை அமைத்து தர கோரியும், மலை கிராம பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு தரமான தார் சாலை அமைத்து தர வேண்டும், மகளிருக்கான இலவச பேருந்து இயக்கப்பட வேண்டும், நாற்றம்பாளையம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும் என உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 100க்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பள்ளி சிறுவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு வந்த மின்வாரியம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி முருகன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.